காசு இல்லைல்ல, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகலாம். வா ரம்யா. அண்ணே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எங்கண்ணே இருக்கு? இവിടല്ല ആ പുറത്തുണ്ട്. சரிண்ணே வாடகை போவோம். എന്ത് വേണോ? ഓപ്പി ചീട്ട് ഉള്ളവെല്ലാം ഇവിടെ നിൽക്കണോ? ഇല്ലെങ്കിൽ അപ്പുറത്ത് പോയിക്കോ. ഡോക്ടർ വന്നെങ്കിൽ വഴക്ക് പറയും. முடியலடா சரவணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்க ரம்யா. ஏடே கணேசா, பக்கத்துல டீ கடை இருந்தா ஒரு டீயும் பண்ணு வாங்கிட்டு வாடே. சரியில்ல, என்கிட்ட சில்லற இல்லல. என்கிட்ட காசு இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன்ல. சரியில்ல, சீக்கிரம் வந்துரு. இந்தாடே. இந்த ரம்யா. லே விசாரிச்சேன்ல, பக்கத்துல தான் கோர்ட் இருக்கான். ஏதாவது கோயில்ல போய் தாலியை கட்டிட்டு கோர்ட்ல போய் சரணடைஞ்சிருவோண்டி. ஒரு ஊசி போட்டு போயிடுவோம்டி. ஹலோ, என்ன பவானி, ஓடி போன பொண்ணு எப்படி இருக்கு? என்ன சொல்ற? டென்ஷன் ஆகாத. உன் ஸ்டேட்டஸ் கேரளா கிள்ளிப்பாளையம் தர்மாஸ்பத்திரி கியூல நிக்குது. பரக்காப்பியும் பொறையும் சாப்பிடுது. பாவண்டா உன் ஸ்டேட்டஸ். ஏய், வீட போட. சரவணா, பக்கத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கு. கோர்ட்டு 10 மணிக்கு தான் நாள், நீதிபதி கூட 11 மணிக்கு தான் வருவாராம். நான் போயிட்டு மாலையும் தாலியும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே இருங்களே, எங்கேயும் போயிடாதீங்க. சரிடி. சரவணா, சரவணா எங்கடா போன? எங்கடா போன? மன்னிச்சிடு ரம்யா. ஒவ்வொரு தடவை இப்படிதான் பண்ற. இந்த நேரத்துல போய் ஏன் இப்படி? கோச்சிக்காத. மன்னிச்சிடு ரம்யா. போடா. கோவப்படாத. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரம்யா. இன்னையோட உனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு ரம்யா. சரவணா, இனிமே யாரும் நம்மளை பிரிக்க முடியாது சரவணா. ஒரு வாரமா என்ன நிம்மதி இல்லாம சுத்த வச்சுட்டா. கொல்லாம விட மாட்டேன். என்ன காரியம் பண்றீங்க? இது கோர்ட். நம்ம ஸ்டேட் வந்திருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம எல்லாரும் உள்ள போகணும். காசை கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவசரப்படாதீங்க, நம்ம ஏரியால போய் பாத்துக்கலாம். சொன்னா கேளுங்க. இப்போ என் பொண்ணு மேஜர் ஆகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி பிடிச்சாலும் இவன் கிரிமினல் தான். கேஸ் தான். புரிஞ்சுக்கங்க. முதல்ல எடுத்து தூங்குடா. இங்க பாருமா, நான் சொல்றத கேளுமா. உங்க அப்பா சமாதானப்படுத்தி ஓ இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரை கொஞ்சம் பொறுமையா இரு. வா, சொன்ன கேளு. வா, ஏறுமா, ஏறு. டேய், கொண்டு போங்கடா அவனை. டேய், நீ சீக்கிரம் வண்டி ஏறா. நானும் ஃபேமிலி மேன் தான். எனக்கும் மனசாட்சி இருக்கு. அந்த பொண்ணோட நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தான் கூட்டிட்டு போனோன்னு எழுதி கொடுத்துருங்க. உங்களை நான் விட்டுறேன். நீங்க சொல்ற மாதிரிலாம் எழுதி கொடுத்துறேன் சார். அவங்கள விட்டுற சொல்லுங்க சார். அவங்கள விட்டுற சொல்லுங்க சார். வேண்டாம்டே, உனக்காக இவ்வளவு பேர் கஷ்டப்படுறதுல வீணா போயிருப்படே. சரவணா, எங்களை பத்தி கவலைப்படாதே. நீ கையெழுத்து போடாதே. சரவணா, வேணாண்டி. வேணாம்ல, உங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி வர காதல் ஒண்ணு எனக்கு வேணாண்டே. இது யாருக்கு வேணும்? எனக்கு அவன் தான் வேணும். சார், சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்ல. இது லவ் மேட்டர். இப்போ உங்க பொண்ணு மேஜர். அவன் நினைச்சா யாரு கூட போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்காக வேற யாராவது ஒரு நல்ல பையனா பார்த்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்ப பாருங்க. இன்னொரு தடவை உங்க பொண்ணு ஓடி போனா ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. வர்றேன். பாய். அம்மா, துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இரு கிருஷ்ணவேணி, வரேன்.
என்னப்பா தட்டை பார்த்துட்டு இருக்கீங்க? இட்லி போட்டுமா? புதினா சட்னி போட்டுமாப்பா? என்னப்பா சாப்பிடுங்க. என்னம்மா நீ அப்பாவை கவனிக்காம? பாத்துப்பா, மெதுவா சாப்பிடுங்கப்பா. கத்தி அமக்களம் பண்ணுவான்னு பார்த்தா இல்ல, தனியா உட்காந்து அழுவான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஒன்னும் புரியலையே, ஆளே மாறிட்டாளா? இல்ல 6 வருஷமா கோயில் குளம் போய் தான்ல நீ பிறந்த. அந்த பொண்ணால உனக்கு ஏதாவது ஒன்று ஆகி என்னால தனியா வாழ முடியாதுல்ல. டேய், நான் சொல்ற மாதிரி நம்ம அத்தம்மாவளை கட்டிக்கலே. இல்லப்பா, உடம்புல உயிரில் வரைக்கும் தான்ப்பா மனுஷன். உயிர் போனா அவன் போனப்பா. என் ரம்யானுக்கு உயிர்ப்பா. போறியா? போல. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும். 50,000 இருக்குமா? 50,000 தானே எப்போ கொடுப்பீங்க? நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அப்பா, மூர்த்தி மாமா எப்போ 50,000 தானே கொடுப்பாரு? ஆமா. அதெல்லாம் வேண்டாம், 50,000 கொடுங்க. அவர் பொண்ணு தானே நானு. இனிமே மார்க்கெட்டோட கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். சேர்த்து கொடுங்க. சரிம்மா. இந்தாங்கப்பா, எல்லார்கிட்டயும் கணக்குல கரெக்டா இருங்க. என்னமோ ஓசில கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போறாரு. இந்தாங்கப்பா. நடந்தது எல்லாத்தையும் நீயே பார்த்தல்லம்மா. என் பையன் சரவணனுக்கு உன் பொண்ணு ராணியை கட்டி கொடுப்பியாமா? இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லைண்ணா. என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வரேன், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. அப்பா, ஹேர் பேண்ட் போட்டு விடுங்கப்பா. அப்பா, மடியில சாஞ்சுக்கிட்டுமாப்பா? அப்பா, உங்க ஸ்டேட்டஸை காப்பாத்திட்டீங்களாப்பா? உங்களுக்கு ஒரு தெரியுமாப்பா, ஜீசஸ், கிருஷ்ணா, நபிகள் நாயகம் இவங்கெல்லாம் ஆடு மாடு ஒட்டகம் தான் மேய்ச்சாங்கப்பா. இவங்களுக்கெல்லாம் எந்த ஸ்டேட்டஸும் கிடையாதுப்பா. அவங்கள பார்த்ததில்ல, அவங்கள நம்பிதான்ப்பா இந்த உலகமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. மரணத்துக்கு பின்னாடி மயானத்துல ஏதுப்பா ஸ்டேட்டஸ்? எல்லாத்துக்கும் மனசு தானப்பா காரணம். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்ப்பா. என்ன என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால அவளை மறக்க முடியலப்பா. அவைய மனசுக்குள்ளேயும் உசுருக்குள்ளேயும் வந்து கொள்றாப்பா. அப்பா, என் மனசு பாரமா இருக்குப்பா. உங்களை எதிர்த்து பேச என்னால முடியாதுப்பா. அப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அப்பா ஸ்டேட்டஸ் பார்த்திருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்காதுங்க. உசுறு உசுறுன்னு சொல்லுவீங்களே, இப்ப இந்த உசுருக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? என்னங்க பாத்துப்பா, அவ உங்க ரத்தங்க, அதாங்க துடிக்குது. உன் மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல? போடா, போய் அந்த பையனை கூட்டிட்டு வா. போமா. நிஜமாப்பா? எஸ். ஹலோ ஹலோ, அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆமாடி, ஆமா. நம்பலையா? இரு, அப்பா கிட்ட பேசு. அப்பா பேசுங்கப்பா. ஹலோ. ஆமாம்மா, அவ விருப்பப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா. சரிம்மா. தேங்க்யூப்பா. ஹலோ, ஓகேடி.
பாய். அப்பா நான் போய் சரவண கூட்டிட்டு வந்துறேன்ப்பா. ஐயோ காசு என்ன பாத்தீங்களா? ஓகே ஆயிடுச்சு.